வணக்கம் மக்களே, இது உங்கள் தெரிஞ்சதை சொல்கிறோம் சேனல். ஆமாங்க, நாங்கள் தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் எங்களுக்கு தெரிஞ்ச எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு கோட்டை அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எங்கே இருக்குன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்குது. பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்குது. சரி, அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் அந்த ஹைவேஸில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரைட் சைடில் இந்த நீங்கள் பார்க்குறீங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை நுழைவாயில்னு இது வந்துடும். ஆமாம், நீ என்ன ரைட் சைட்லேருந்து நுழைவோம் அப்படின்ட்டு நீ லெஃப்ட்லேருந்து உள்ளே போகிற அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிறப்போ கோட்டைக்குள்ளே போனதுனால லெஃப்ட் வழியாக வருது எனக்கு. இப்போது நம்ம இந்த நுழைவாயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு ஃபோர்ட் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்குள்ளே இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவ்வளோ தூரம் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா தான் அவரோட கோட்டையை நம்ம பார்க்க முடியும். இப்போது நமக்கு இருக்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த கோட்டையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவரோட நடந்த சண்டையில் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவர் வாழ்ந்த கோட்டையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அந்த கோட்டை இருந்ததுக்கான தளம் இருக்குல்ல, அடித்தளம், அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது. அதையும் நம்ம வேணும்னா பார்க்கலாம். இந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்போ இந்த கோட்டை யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் 1974ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இதை கட்டியிருப்பாங்க. இதை வந்து அவர் வாழ்ந்த கோட்டை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி இது அவரால் கட்டப்பட்டது. இப்போது நாம் வந்து அந்த நுழைவாயில் கிட்ட வந்துட்டோம். அந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீர ஜக்கம்மாள் தோரண வாயில் அப்படின்னு இருக்குது. அதில் அந்த ஜக்கம்மாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வந்து வழிபட்டுட்டு வந்த தெய்வத்தோட பேர் ஜக்கம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட மனைவியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜக்கம்மா தான். ஸோ இப்போ எதுக்காக இந்த தோரண வாயிலுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில. ரெண்டத்தில் ஏதோ ஒன்று. நிறைய காலி இடம் இருந்தது, இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா அப்படின்னு விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பார்க்கு, ரைட் சைடில் ஒரு கேன்டீன் மாதிரி அப்படிலாம் இருந்தது. அந்த நம்ம ஃபோர்ட்டோட வாசலுக்கு வந்துட்டோமா. இங்கே டிக்கெட் போட்டிருந்தாங்கங்க. டிக்கெட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 போட்டிருந்தாங்க. நிஜமாக அவ்வளோதான் வாங்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போ அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தா கோட்டையை காணோம். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் இருந்தது. இதையே வந்து இப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதை கட்டினவர்கிட்ட தான் போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம கோட்டையை நோக்கி ஸ்ட்ரைட்டாக போகிறோமா, நமக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணும், உங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கதவு மாதிரி இருக்குல்ல, அதுதானே உள்ளே நுழைய போகிற என்ட்ரன்ஸுன்னு நினப்போம். அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அங்கே போனால் இந்த நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்கூல் பசங்கள்லாம் அன்றைக்கி வந்து டூர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அது ஒரு லீவ் நாளில், அதனால் அவங்களெல்லாமும் டூர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களா. இவங்கெல்லாம் ஏன் உள்ளே போகாமல் கோட்டையோட லெஃப்ட் சைடு போயிட்டுருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா, கடைசியில் மறுபடியும் லெஃப்ட் சைடு போய் சுற்றினா தான் கோட்டையோட என்ட்ரன்ஸ் வந்துச்சு. இந்த நீங்கள் பார்க்குற மாதிரி காலணிகள் எல்லாம் வந்து வெளில கழட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அதாவது நமக்கு புரிஞ்ச தமிழில் சொல்லணுன்னா செருப்பெல்லாம் வெளில கழட்டி போட்டு உள்ளே வர சொன்னாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே அவரோட சிலை, ரைட்டில் அவரோட படம், லெஃப்டில் அந்த ஜக்கம்மாள்னு சொன்னோம்ல அவரோட தெய்வம், அந்த படம் இதெல்லாம் இருந்தது. மேலே வந்து அவரோட லைஃப்பில் நடந்த நிறைய நிகழ்வுகளை தான் வந்து பெயிண்டிங்ஸாக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கோட்டையோட உள்ளே நுழைஞ்சோடனே இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் அப்படியே நம்ம சுற்றி நடக்கிற மாதிரி இடம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அப்படியே நமக்கு படமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அங்கே டிக்கெட் கவுண்டரில் இருந்தவங்க தான் வந்து இங்கே நமக்கு ஒவ்வொரு படத்தையும் வச்சு அவரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே கதையாக சொல்லிகிட்டு இருந்தார். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இந்த ஜக்கம்மாவை வணங்குற மாதிரியான படம் தான் இது. அதுக்கப்புறம் அவருக்கு 2 தம்பிகள் இருந்தாங்க, ஊமைத்துறை, செவத்தையான்ட்டு. சரி, இவரோட கதையை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போமா. இவரோட மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவை சார்ந்தவங்க, அதாவது ஆந்திர பிரதேஷ்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, அங்கே இருந்தவங்க தான் அவங்க. இவரோட அப்பா பேர் என்னென்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பாளையக்காரராக தான் இவங்க அப்பாவை, அதாவது ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனை பிரிட்டிஷ்காரங்க நியமிச்சிருப்பாங்க. அந்த பாளையக்காரரோட வேலை என்னென்னா, அங்கே வந்து ஏரியாவில் வரி வசூல் பண்ணி பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட கொடுக்குறது தான் அவங்களோட வேலை. அதாவது அந்த காலத்தில் ஊரெல்லாம் பாளையங்கள்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. அதை ரூல் பண்ணுறதுக்கான அதிகாரம் உள்ளவங்க தான் பாளையக்காரங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்தோடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த பாளையக்காரராக பொறுப்பேற்றுக்குவார். அவரோட 30வது வயசில் பாளையக்காரராக ஆவார். அந்த வரி வசூல் பண்ணுறது அதெல்லாம் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, கலெக்டர்ஸ்னு பிரிட்டிஷ்காரங்க அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு. இங்கே இருக்கிற கலெக்டரோட பேர் தான் ஜாக்சன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம கதையோட வில்லன் அவர் தான். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னும் 3310 பக்கோடாக்கள் வந்து நமக்கு செலுத்தாமல் மீதி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்கன்ட்டு அவருக்கு செய்தி அனுப்பி விட்டுருவார். அந்த காலத்தில் அந்த பணத்தை பக்கோடாக்கள்னு தான் சொல்லுவாங்க.
அப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோவம் வந்துடும். நம்ம வந்து இவ்வளோலாம் பாக்கி வைக்கலையே, 1080 பக்கோடா தானே இருக்குது நம்ம செலுத்த வேண்டியது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார், ராமநாதபுரத்தில் மீட் பண்ண சொன்ன ஜாக்சனை பார்க்கலான்னு தேடும்போது இவர் பார்த்தா டூர் போயிருப்பார் எங்கிட்ட. அப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் குற்றாலத்துலலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். ஆனால் ஜாக்சன் வந்து என்ன பண்ணுவார், வேணும்னு நான் உன்னை ராமநாதபுரத்தில் தானே மீட் பண்ண சொன்னேன், இப்போலாம் நான் வந்து உன்னை மீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுத்துருவார். ஃபைனலி ராமநாதபுரம் கோட்டைக்கே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட மினிஸ்டர் சிவசுப்பிரமணியர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லாரையும் கூட்டிகிட்டு அவர் அங்கே போவார். போனால் வேணும்னே ஜாக்சன் வந்து 3 மணி நேரம் வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து வெளியிலே நிற்க வச்சுருப்பார். மீட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும், அவங்க பெரிய சண்டை போடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து இவரோட தம்பி இருக்கார்ல ஊமத்துறை அப்படின்ட்டு, அவர் வந்து அங்கே பெரிய படையோடு வந்து இவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அங்கே ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒருத்தனை கொன்னுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த சிவசுப்பிரமணியருங்கிறவர் வந்து மாட்டிக்குவார். இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ்காரங்களே மேலிடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போகும். அப்போ வந்து அவங்க ஒரு கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணி இவர் மேலே உண்மையிலே தப்பு இருக்கா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3 பேரை அனுப்பி வைப்பாங்க. அவங்க வந்து கடைசியில் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி ஜாக்சன் மேலே தான் மிஸ்டேக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஜாக்சனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணி அவரை வேறு ஊருக்கு அனுப்பிட்டு வேறு ஒரு கலெக்டரை லுஷிங்டன்னு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நிறைய கிளர்ச்சிகளில் ஈடுபடுறதுனால இவரை எப்படியாவது நம்ம பிடிச்சாகணுமே, கைது பண்ணி ஆகணுமேனு ஆங்கிலேயர்கள் வந்து பேனர் மேன் அப்படிங்கிற ஒரு ஆளோட தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்புவாங்க. அந்த படை தான் இங்கே வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் இவரோட கோட்டையெல்லாம் ஃபுல்லாக நொறுக்கி இவரையும் வந்து கைது பண்ணணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அவரோட தம்பிங்களோட ஹெல்ப்பால் புதுக்கோட்டை ராஜா இருக்காருல்ல விஜய ரகுநாத தொண்டைமான், அவர்கிட்ட அடைக்கலத்துக்கு போவார். ஆக்சுவலாக அவரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த தொண்டைமான் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா வெள்ளைக்காரங்கள்ட்ட இவரை வந்து போட்டு கொடுத்துருவார், இவர் இங்கே தான் தங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவரை பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க கயத்தாருங்கிற இடத்துல. இதோட அவர் கதையும் முடிஞ்சிருச்சு, நம்மளும் ஃபோட்டோ விட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்து அந்த மாதிரி ஸ்லைடு, ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் நிறையா பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இடம் இருந்தது. ஓவராலாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கோட்டையெல்லாம் பார்க்குறது, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்க இல்லை போக போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.